சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹு தஆலா கூறும் பொழுது நம்முடைய அறுக்கக்கூடிய இரத்தமோ கரியோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் அல்லாஹ்வை சென்றடைகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும் كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பெரியை பார்த்தவுடன் ஒரு மனிதன் குர்பானை கொடுப்பதற்கு நியத்து செய்துவிட்டால் முடிகள் வெட்டுவதை நிறுத்திவிட வேண்டும். அதேபோல் நகங்களை வெட்டுவதையும் நிறுத்திவிட வேண்டும். ஒரு மனிதன் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை முடித்தவுடன் குர்பானிக்கு தயாரானால் அந்த குர்பானி அறுத்த பிறகு அந்த குர்பானுடைய இறைச்சிகளை எவ்வாறு கொடுக்க வேண்டும், அதை 3 பங்குகளாக பிரித்து முதல் பங்கை நமக்கும், 2வது பங்கை நம்முடைய உறவினர்களுக்கும், 3வது பங்கை ஏழை எளியவர்களுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். இந்த முதல் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் மிக சிறந்ததாக கூறப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் ரமலானுடைய கடைசி 10 அந்த 10 நாட்களை போன்று சிறந்த 10 நாள் என்று கூறப்படுகிறது. ஆக அல்லாஹு தஆலா நம்முடைய ஹஜ்ஜையும் குர்பானியையும் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியுடைய கபூல் செய்யக்கூடிய ஹஜ்ஜையும்